வாழ்க்கையில நல்லா வரதுக்கு எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம புத்தியும் நம்ம ஒழுங்கா வேலை செய்யறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுலயும் முக்கியமா கஷ்டப்பட்டு உழைக்கிறதும் எந்த விஷயத்தையும் விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் முக்கியம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் விட பெருசு. நம்ம புத்தியை விட முயற்சியை விட அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்களே எளிதா பார்க்கலாம். சும்மா 2 காரை நினைச்சுக்கோங்க. ஒரு கார் இருக்கு, அது ரொம்ப வேகமா போகும். வேகம் 90% தான் வச்சுக்கோங்க. ஆனா அது வளையும் போது திருப்பும் போது நல்லா போகாது. வளைச்சு ஓட்டுறதுல அது 30% தான். இன்னொரு கார் இருக்கு, அது அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல, வேகம் 50% தான். ஆனா வளையும் போது திருப்பும் போது அருமையா இருக்கும். வளைச்சு ஓட்டுறதுல அது 90%. இந்த 2ல எந்த கார் நல்லது? ரேஸ் வச்சா இதுல எது ஜெயிக்கும்? சரியா சொன்னா வேகமா போற கார், ஆனா திருப்பும் போது சரியா போகாத கார். இதுதான் நல்ல நேரம் இருக்கிற ரோட்ல இல்லாட்டி லேசா திருப்புற இடத்துல நடக்கிற ரேஸ்ல கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வேகத்தை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். திருப்புறது தான் அதுக்கு வீக்னஸ். ஆனா அந்த ரோட்ல அவ்வளவா திருப்பம் இல்லாதனால அந்த வீக்னஸ் அதை பெருசா பாதிக்காது. அப்புறம் அந்த இன்னொரு கார் நல்லா திருப்புற கார், பயங்கரமா திருப்பினாலும் அசால்ட்டா போயிடும். ஆனா அவ்வளோ வேகம் இல்லாத கார் இருக்குல்ல, அது எந்த மாதிரி ரேஸ்ல போனா நல்லா இருக்கும்னா, ரொம்ப சின்ன சின்ன திருப்பங்களா அடிக்கடி திருப்பிட்டே இருக்கணுங்கிற மாதிரி இருக்கிற ரோட்ல போனா அதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரோட்ல நம்ம வேகமா போகவே முடியாது. ஸோ அதுக்கு வேகம் கம்மியா இருக்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனா அது நல்லா திருப்புறது அதுக்கு பெரிய சாதகமா இருக்கும். அப்போ எந்த கார் நல்லது, இல்லை எந்த கார் ரேஸ்ல ஜெயிக்குங்கிற கேள்விக்கு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வேகமா போற கார் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் யாரெல்லாம் நல்லா புத்திசாலியா இருக்காங்களோ அவங்க தான் நல்லா வருவாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இது. ஆனா அதுக்கெல்லாம் சரியான பதில் என்னன்னா, அது எந்த ரோட்ல ரேஸ் நடக்குது அதுதான் முக்கியம். எந்த ரோட்ல, அதுதான் கேள்வி. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கார் மாதிரி, ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேற வேற திறமை இருக்கும். அதே மாதிரி நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் ஒரு ரோடு மாதிரி, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். உலகத்துல ஒரே ஒரு ரோடு மட்டும் இல்ல, நிறைய ரோடுகள் இருக்கு. வாழ்க்கையில நல்லா வரணும்னு பார்த்தா நீங்க வக்கீலாவும் நல்லா வரலாம், டாக்டராவும் நல்லா வரலாம், இல்ல இன்ஜினியர் ஆகலாம், இல்ல தண்ணி பைப்பை சரி பண்ற ஆளா இருக்கலாம், சினிமாவில் நடிக்கலாம், சாப்பாடு சமைக்கலாம். இந்த மாதிரி அளவே இல்லாம நிறைய ரோடுகள் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு. நீங்க நல்லா வர்றதுக்கு, நீங்க போட்டி போடுறதுக்கு நிறைய ரோடுகள் இருக்கு. அப்போ நீங்க எவ்வளோ புத்திசாலி, இல்ல புதுசா எவ்வளோ நல்லா யோசிப்பீங்க, இல்ல எவ்வளோ விடாபடியா முயற்சி பண்ணுவீங்க, இல்ல எவ்வளோ கரெக்டா ஒழுங்கா இருப்பீங்க, இதெல்லாம் இருக்கட்டும். இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எந்த ரோடு சரி வரும்னு உங்களுக்கு தெரியணும். எந்த ரோட்ல போனா உங்ககிட்ட இருக்கிற நல்ல திறமைய நல்லா வெளியே கொண்டு வரலாம். உங்ககிட்ட இருக்கிற குறை, கஷ்டம், அதை பத்தி அந்த ரோடு பெருசா கேட்காது. எந்த ரோட்ல நீங்க போனா உங்களுக்கு சந்தோஷமா உற்சாகமா இருக்கும், எதுல போட்டி போட்டா மற்றவங்களை விட உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கொடுக்கும். அப்போ உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப தெளிவா தெரியும் விஷயம். சும்மா 2 பேர் நினைச்சு பாருங்க. ஒருத்தர்னா 10 பேரை பத்தி கவலை இல்லாம எல்லாரு கூடயும் சகஜமா பழகுவார், பொறுமையா இருப்பார், எதையும் விடாம புடிச்சு பண்ணுவார், அவருக்குள்ள ஆர்வம் இருக்கும். இது ஒருத்தர். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் தனியா இருக்கத்தான் விரும்புவார். அவருக்கு புதுசா யோசிக்க வரும், மற்றவங்க சொல்றதை ஈஸியா மனசுல எடுத்துக்குவார், நல்லா புத்திசாலியா இருப்பார். இந்த 2 பேர்ல யாரு ஜெயிப்பாங்க, யாரு நல்லா வருவாங்க, அது எந்த வேலையில போட்டி போடுறாங்க பொறுத்து தான் இருக்கு. நம்ம கார் வள ரோடு மாதிரி தான் இது. இப்ப இந்த 2 பேர்ல அவங்க வீடு வீடா போய் ஒரு பொருளை விற்கிற வேலையில போடுங்க. அந்த வேலைக்கு என்ன வேணும்? ஜனங்க கூட பேச பிடிச்சிருக்கணும். யாரும் வேண்டாம்னு சொன்னா கூட மனசு கஷ்டப்படக்கூடாது. விடாம திரும்ப திரும்ப கேட்கணும். அப்பப்போ சட்டுன்னு மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போ அந்த முதல் ஆள் இருக்கார்ல, மக்களை நேசிக்கிறவர், மனசு தளராதவர், அவர் தான் இந்த வேலைக்கு பக்காவா பொருந்துவார். இந்த வேலை அவருக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கும். இவரு அந்த 2வது ஆளை அடிச்சு நொறுக்கிடுவார். அந்த 2வது ஆள் புதுசா யோசிப்பார், ரொம்ப சென்சிட்டிவ், ஈஸியா மற்றவங்க பேசி மனசை காயப்படுத்திடலாம். கூடவே ஜனங்க இருந்தா டக்குன்னு டயர்ட் ஆகிடுவார். ஆனா ஒரு நிமிஷம் நம்ம ரோடை, அதாவது வேலையை மாத்தி பார்ப்போமா? இப்போ இந்த 2 பேரையும் கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் எழுதுற வேலையில போடுவோம். அந்த வேலைக்கு யாரு கூடவும் பேசாம தனியா உட்காந்து வேலை பார்க்கணும். நல்ல புதுமையான யோசனை வரணும், புத்திசாலியா இருக்கணும். அப்போ இந்த 2வது ஆள் தனியா இருக்க விரும்புறவரு முதல் ஆளை விட சிறப்பா செய்வார். அந்த ஜனங்க கூட இருக்க விரும்புறவரு இருக்கார்ல, கம்ப்யூட்டர் முன்னாடி ஆபீஸ்க்குள்ள தனியா உட்காந்தா அவருக்கு நரகமா இருக்கும். ஆனா அந்த தனியா இருக்க பிடிச்ச ஆள் அங்க செம சந்தோஷமா இருப்பார். அவருக்கு அது சொர்க்கம் மாதிரி. அப்ப உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும்ல, உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பத்தி எவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ இந்த உலகத்துல எப்படி போகணும்னு தெளிவா புரியும். உங்க வழி தெரியும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ, உங்க குணம் என்னவோ, அதுக்கு ஏத்த ஒரு வேலையை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா தினமும் காலையில சந்தோஷமா வேலைக்கு போவீங்க, ஆர்வம் வரும்.
அது மட்டும் இல்ல, அந்த வேலையில நீங்க கண்டிப்பா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போ நல்லா வர்றதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க யாருன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்படித்தான்னு உங்களை நீங்களே மனசுல ஏத்துக்கணும்.